வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்றும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு வழமைக்கு மாறாக தேசம் குரல், தேசம் திரை, தேசம் டியூப் போன்ற ஊடகங்கள்ல பல்வேறு எங்களுடைய விவாதங்கள் அல்லது நேர்காணல்கள் தொடர்பில் பல்வேறு கேள்விகளும் எழுப்பப்பட்டிருக்குது. அந்த கேள்விகள் தொடர்பில் என்னை சில கேள்விகள் கேட்பதற்காக கங்கா ஜெயபாலன் அவர்கள் எங்களோடு இணைந்து கொள்கின்றார். கங்கா ஜெயபாலன் அரசியல் விஞ்ஞானம் மற்றும் அரசியல் ராஜதந்திர துறைகளில் கல்வி பயின்றவர். தற்போது சமூக சேவராக கடமையாற்றி வருகின்றார். ஜெர்மனில இருந்து எங்களோடு இணைந்து கொள்கின்றார். வணக்கம் கங்கா. வணக்கம். உங்கள் கேள்வி கணைகளை நீங்கள் தொடர்க்கலாம். பெரும்பாலும் உங்களோட நேர்காணல்கள் அல்லது பதிவுகளுக்கு கீழே வந்து கருத்துக்கள் பதிவு போடுறவர்கள் உங்களுடைய ஊடக பணி, அதாவது நீங்கள் எங்க ஊடகத்துறையில எங்க கல்வி ஏற்றீர்கள், அல்லது இந்த ஜெயபாலன் என்றவர் யார், இவர் ஒரு இலங்கை அரசாங்கத்தினுடைய உளவாளியா, அவர்களுக்கு ஊதியம் பெறுகிறாரா, அல்லது இவர் புலிகள் அல்லாத வேறொரு இயக்கத்தினுடைய, அது சில நேரத்தில் ஒட்டுக்குழு என்று சொல்லுகிறார்கள், சில நேரம் குறிப்பிட்டும் சொல்லுகிறார்கள் இன்ன இயக்கத்தை சேர்ந்தவரா என்று. தொடர்ச்சியாக ஒரு வகையில சில தனி மனித தாக்குதலாகவும் இருக்கின்றது. சில வேளை அவர்களுக்கு ஒரு தெளிவில்லை, இவர் யார், இவர் எப்படி, ஏன் இப்படி இந்த மாதிரி கேள்விகளை கேட்கிறார், ஏன் அவர் இப்படியானவர்களை கூப்பிட்டு இன்று நேர்காணல் எடுக்கிறார், அல்லது ஏன் இப்படி ஒரு பதிவை போடுகிறார் என்று. அந்த அடிப்படையில நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், நீங்கள் யார்? தம்பி ராஜா ஜெயபாலன் யார்? உங்களோட அடையாளம் என்ன? நீங்க எப்படி இந்த ஊடக பணியை ஆரம்பித்தீர்கள்? ஒருவேளை நீங்கள் அது தொடர்பில் ஒரு சிறிய விளக்கம் கொடுத்தால். பல தடவை கூறியிருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். இந்த நேர்காணல் மூலம் அதை இன்னும் பல பேரை சென்றடையலாம் என்று நினைக்கிறேன். நல்லது. இப்ப என்னன்னா, இப்ப நான் என்ன சொல்றேன் என்றத, இந்த கேள்விகளோட பின்னுக்கு ஒரு அரசியல் இருக்குது. அந்த அரசியல் நான் ஒரு ஊடகவியலாளனோ, நான் ஒரு டாக்டரோ, அல்லது நான் ஒரு இன்ஜினியரோ, நான் என்ன சொன்னாலும் இல்ல அத இவர் உளர்றார் என்று சொல்லலாம். அல்லது நான் இலங்கை அரசாங்கத்தின் ஏஜென்ட் என்ன, நான் என்ன இலங்கை அரசாங்கத்திட்ட போய் சர்டிபிகேட் எடுக்கிறேன், நான் உங்களுடைய ஏஜென்ட், அல்லது நான் புலிகளின் ஏஜென்டா, நான் புலிகளுடைய ஏஜென்ட் என்று எங்களுக்கு சர்டிபிகேட் தாரையில தானே. அவர் தங்களுடைய அரசியல் புரிதலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வருவார். என்னுடைய புரிதல் எப்படி என்றால், ஒருவரை நீங்கள் அளக்குறது என்று சொன்னார், அல்லது ஒருவருடைய தகமையோ அல்லது ஒருவருடைய பின்புலத்தையோ அறிகிறது, அவர் கடந்த காலங்கள்ல இந்த பொது வெளியில என்ன சொல்லி கொண்டு வாரார் என்றதை வச்சுதான் நீங்கள் அளக்கலாம். இப்ப கங்கா ஜெயபாலன் அரசியல் விஞ்ஞானம் கற்றவர் என்பது அவருக்கு ஒரு சர்டிபிகேட் இருக்கு, அதை கொண்டு காட்டலாம். அல்லது நீங்கள் செய்கிற பல விஷயங்களுக்கு இப்ப நீங்கள் ஒரு விடுதலை புலிகளுடைய அனுதாபி என்றா உங்களுக்கு சர்டிபிகேட் தர ஆயிடும். நான் ஒரு விடுதலை புலிகளுடைய அனுதாபி, பிரபாரண இந்த விசுவாசி என்று ஒரு தரும் சர்டிபிகேட் தர ஆயிடும். நீங்கள் பொதுவெளியில என்ன அரசியல் செய்கிறீங்களோ அதை வச்சுதான் அந்த மதிப்பு. இப்ப ஜெயபாலன் யாருன்னு சொன்னா, இப்ப நான் கிட்டத்தட்ட 97ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்துல இருந்து நான் பொதுவெளியில எழுதி கொண்டு வரேன். தேசம் சஞ்சிகை என்னுடைய முதலாவது 97ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. அன்றையில இருந்து இன்றைக்கு வரைக்கும் பொதுவெளியில புனை பெயர்கள் இல்லாமல் அல்லது என்னுடைய முகத்தை மறைக்காமல் என்னுடைய அரசியல்ல நான் நம்பிக்கை வச்சு நான் சொல்ற விஷயங்கள் சரி என்ற அடிப்படையில என்னுடைய சொந்த பேர்லயே நான் எழுதி கொண்டு வர முடியுது. 97ஆம் ஆண்டுல இருந்து அன்றைக்கு துவங்கின என்னுடைய எழுத்து அனுபவத்துல இன்றைக்கு வரைக்கும் எந்த மாற்றமும் இருக்கல. என்னுடைய நிகழ்ச்சிகளை விமர்சனம் செய்கிறவர்கள் அல்லது என்னுடைய அரசியலை விமர்சிக்கிறவர்கள் அல்லது அதை இது பண்றவர்கள் சிலவேளை தங்களுடைய நிலைப்பாடுகளை மாற்றி இருக்கலாம். என்னுடைய அன்றைக்கு எடுத்த அதே நிலைப்பாடு நான் இன்றைக்கும் சரியென்று தான் நம்புறேன். அந்த அடிப்படையில நான் என்னுடைய பயணம் தொடருது. நான் இதுல ஏதாவது நான் புரிந்து கொண்டால், என்னுடைய ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு தவறு இருக்கிறதாக நான் புரிந்து கொண்டால் அந்த புரிதலை நான் ஊடக பரப்பில வெளிப்படுத்துறதுலையும் எனக்கு எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் என்னுடைய இந்த அரசியல் பயணத்துல நான் ஒன்று நினைக்கிறேன், இந்த மூடி மறைச்சு அரசியல் செய்யறதுல எனக்கு எந்த உடன்பாடும் கிடையாது. என்றால் மக்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கிறது. அனைத்து கருத்துக்களையும் தகவல்களையும் அறிந்து கொள்ற சுதந்திரம் மக்களுக்கு இருக்குது. அந்த சுதந்திரத்தை மறுக்கிறத நான் எதிர்க்கிறேன். மக்கள்கிட்ட இருந்து நீங்கள் தகவல்களையோ செய்திகளையோ மறுக்கிறது அது தவறுன்னு பாக்குறேன். இன்றைக்கு முக்கியமாக பேசப்படுற விஷயம் ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடைய கள்ள உறவுகள் தொடர்பிலையும் இளம் பிள்ளைகளை பாலியல் துஷ்பிரயோகம் நடத்திய விடயங்கள் தொடர்பிலையும் பல்வேறு செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்குது. அதை இந்த அரசாங்கங்கள் இதுவரைக்கும் மூடித்தான் மறைச்சிருந்தன.
இன்றைக்கும் இவ்வளவு வெளிவந்த பிறகும் 2.5 மில்லியன் ஆவணங்கள் மறைக்கப்பட்டிருப்பதாக தான் சொல்லப்படுது. இப்ப இதுவரைக்கும் வெளிவந்த ஆவணங்கள் ஓரளவுக்கு மக்களுக்கு காட்டக்கூடியதாக, ஆனா மக்களுக்கு காட்ட முடியாத ஆவணங்கள் பல இருக்குது. இதோட சம்பந்தப்பட்டவர்கள் சாதாரணர்கள் அல்ல. பிரித்தானியாவினுடைய இளவரசன் ஒருவர் அண்ட்ரூ, அதே மாதிரி அமெரிக்காவுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், இப்படி உலகத்தினுடைய பெரிய தலைவர்கள் எல்லாம் இதுகளுக்குள்ள இருக்கிறார்கள். அதே போல எங்களுடைய விடுதலை போராட்டங்கள், எங்களுடைய அரசியல் பரப்பிலையும் இந்த தகவல்களை மறைக்கிறதுல கன பேர் முன்னுக்கு நிக்கணும். நான் எந்த தகவலையும் மறைக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். மக்களுக்கு உரிமை இருக்குது தாங்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை அறிகிறது. அதை மறைக்கிறதை நான் எதிர்க்கிறேன். இதை மறைக்கணும் என்று நினைக்கிறவர்கள் என்ன எதிர்க்கிறார்கள், அவ்வளவுதான். இந்த அரசியல் தான் ஓடிக்கொண்டிருக்கு. சொன்னால் நான் தம்பிராஜா என்பவருக்கும் பத்மாவதி என்பவருக்கும் குடும்பத்தில் பிறந்த 4வது மகன். நான் என்னுடைய நான் பிறந்தது அனுராதபுரம், இலங்கையில் அனுராதபுரம். அதற்கு பிறகு நாங்கள் 77 கலவரத்துக்கு பிறகு நாங்கள் யாழ்ப்பாணத்துல குடியேறினாங்கள். சாதிய உச்சம் நிறைந்த யாழ்ப்பாணத்துல சாதியற்ற ஒரு பிரதேசத்தில இருந்து சாதிகள் உச்சமான ஒரு பிரதேசத்துல குடியேறுகின்ற போது அந்த கலாச்சார மாற்றங்கள் எங்க ஒரு பாரிய அதிர்ச்சியையும் தந்திருந்தது. வீட்டுக்குள்ள ஆக்களை விடையலாது, வீட்டுக்குள்ள அவர்கள் கிணத்துல தண்ணி அள்ளக்கூடாது, அவர்களுக்கு சிரட்டையில தண்ணி கொடுக்கணும், போத்துல தண்ணி கொடுக்கணும், அவர்களை எங்களுக்கு சமமாக செய்யக்கூடாது. இப்படியான ஒரு சூழலுக்குள்ளதான் நாங்கள் மனிதர்கள் எல்லாருமே சமம் என்று இருந்த ஒரு சூழல்ல இருந்து மனிதர்கள் எல்லாம் சமம் இல்லை, அவர்கள் தமிழர்கள் என்றாலும் பிரிவே அவர்களை ஒரே மாதிரி நடத்தக்கூடாது என்ற பிரதேசத்துக்குள்ள இருக்கிறோம். அப்ப அதால எங்களுக்கு அந்த கலாச்சார பிரச்சனைகள் நிறையவே வந்தது. எங்களுக்கு அந்த மண்ணோடு ஒட்டுறதுல ஒரு பெரிய பிரச்சனை, ஆனா தவிர்க்க முடியாமல் அந்த பிரதேசத்துலதான் இருந்திருக்கிறோம். அப்ப அங்க அதுக்கு பிறகு இந்த இயக்கங்கள் எல்லாம் உருவானது. இயக்க மோதல்களை முதல் நாள் இரவு ஒரே தட்டில சாப்பிட்டவர்கள் அடுத்த நாள் தங்களையே கொலை செய்ததை நாங்கள் தெருவில் பார்த்திருக்கிறோம். இலங்கை ராணுவம் படுகொலை செய்ததும் பார்க்க எங்களுடைய விடுதலை போராளிகள் கொலை செய்ததை தான் நான் கூட பார்த்திருக்கிறேன். நான் இருந்த 10ஆம் ஆண்டு வரைக்கும் வட்டுக்கோட்டை பிரதேசத்துல இலங்கை ராணுவம் ஒரு நாளும் உள்ளுக்குள்ள வரையில்லை. எல்லா இயக்கங்களுமே அந்த ராணுவத்தை தங்கட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தார்கள். காரணகர்லயோ பலாலிலேயோ இருந்து வட்டுக்கோட்டை ஒரு மத்திய பிரதேசமாக இருந்தபடியால் எந்த ராணுவமே வட்டுக்கோட்டைக்குள்ள வரையில்லை. அது வட்டுக்கோட்டைன்ற ஒரு இயல்பு நான். ஆனால் வட்டுக்கோட்டையில நடந்த கொலைகளும் நாங்கள் பாடசாலைக்கு படிக்கிறதோ டியூஷனுக்கு போய் வரும்போதோ பார்த்த கொலைகளும் மிக மோசமானவை. சிறுவர்கள் அவ்வாறானதை பார்க்க கூடாது நினைக்கிறேன். மின் கம்பங்கள்ல படுகொலை செய்து போட்டு போடுறது, அல்லது ஐஸ்கிரீம் விற்க வந்தவரை சுட்டுக் கொள்றது, பிளாஸ்டிக் பானை விற்க வந்தவரை சுட்டுக் கொள்றது, எந்த ஒரு டியூ ப்ரோசஸ் உயிர்கள் மலினப்படுத்தப்பட்டிருந்தது. அதாவது என்ன சொல்றது, 16, 17, 20 வயசுல இருந்தவர்கள், அவர்களுக்கு வாக்குரிமையே இல்லை. ஆனால் அவர்கள் எல்லாரும் ஒரு மனுஷன் வாழலாமா இல்லையா என்ற ஒரு முடிவை ஒரு சிறுபிள்ளைத்தனமாக எடுக்கிறார்கள். தங்களுக்கு இருந்த அறிவை வச்சு கொண்டு எடுக்கிறார்கள். இதை நாங்கள் போராட்டம் என்று பார்த்திருக்கிறோம். அது இந்த விளைவுகளை தான் நாங்கள் பின்னுக்கு சந்திச்சிருக்கிறோம். அதை தலையை வெட்டி போடுறது இந்திய ராணுவம் வந்த காலத்துல. இப்ப இந்திய ராணுவம் கூட வட்டுக்கோட்டைக்கு ஆக கடைசியா தான் வந்தது. அப்ப ஒரு இந்திய ராணுவ வீரனை பிடிச்சு சித்தங்கனி சந்தியில அடைச்சும் வச்சிருந்தார்கள். அப்ப இது ஒவ்வொரு ஆக்களுக்கு ஒவ்வொரு அனுபவங்கள் இருக்கும். என்னுடைய இளமை கால அனுபவம் என்றது இந்த போராட்டம் தொடர்பாக மிக மிக கசப்பானது, மிக மிக மோசமானது. மனிதம் இல்லாத விடுதலை தான் அது கோரி நின்றது. இந்த உடல்களை என்ன சொல்றது, பறவைகளும் விலங்குகளும் கிழித்து உண்றது போலதான் மனிதர்களும் எங்களுடைய இளைஞர்களையே சிதைத்து பிரித்து மேய்ந்த மோசம் ஒன்று அந்த மண்ணில நடந்தது. அதுக்கு பிறகு அதே விஷயங்களை இலங்கை ராணுவமும் செய்தது. இலங்கை ராணுவம் கூந்தனி படுகொலை நடந்தது, குக்குலாய் நாயாறு படுகொலைகள், அந்த நேரம் நடந்த மிக மோசமான படுகொலைகள், இன்பம் செல்வத்தினுடைய படுகொலை, சித்திரவதை செய்யப்பட்டுக் கொள்ளாங்க. அவை இலங்கை ராணுவத்துக்கும் எங்களுடைய சுழிபுரம் 6 பேர்களுடைய படுகொலை, கந்தசாமி பிளாட் கந்தன் என்பவருடைய வட்டுக்கோட்டையை உலுக்கின அல்லது சுழிபுரத்தை உலுக்கின ஒரு மிக மோசமான படுகொலை. அப்ப தமிழ் இளைஞர்களுக்கும் இலங்கை ராணுவத்துக்கும் எந்த வித்தியாசமுமே இருக்கல, எல்லாம் மிருகத்தனமான போக்குல தான் நடந்தது. அப்ப இதுகள தாக்கங்கள் எப்பவும் எங்களுக்கு இருக்கும். அப்ப அதால இந்த போராட்டம் இப்படித்தான் துவங்கினது. பெரும்பாலான படுகொலைகளை பாத்தீங்கன்னா எல்லாம் வட்டுக்கோட்டைகள்ல தான் நடந்திருக்கு. சுந்தரத்துடைய படுகொலை, துரையப்பாவினுடைய படுகொலை, தியாகராஜாவுடைய படுகொலை, பல பெரும்பாலான நபர்கள் அந்த பிரதேசத்துக்குள்ளேயே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள்.
யாழ்ப்பாணம் முழுக்க இதுதான் நடந்திருக்கு. இதுதான் என்னுடைய அரசியல் பின்னணி. அதுக்கு பிறகு நான் உண்மைகளை கொண்டு வரணும், உண்மைகளை வெளியில கொண்டு வரணும். மக்களுக்கு செய்திகளையோ தகவல்களையோ மறைக்க கூடாது. இதுதான் என்னுடைய நிலைப்பாடு. ஜெயபாலன் போய் சர்டிபிகேட் எடுத்தாரா ஜேர்னலிசத்துல இல்ல. நான் ஒரு சிட்டிசன், ஒரு பிரஜைகள் ஜேர்னலிஸ்ட். என்னுடைய துறை ஆரம்பத்துல நான் விஞ்ஞான துறையில கற்றினான். அதுக்கு பிறகு நான் பொருளியல் துறையில கற்றினான். இப்ப நான் ஒரு ஆசிரியராக பொருளியல் சார்ந்த பாடங்கள்ல கற்பிக்கிறேன். ஜேர்னலிசம் என்னுடைய பேஷன் என்று சொல்லலாம். 97ஆம் ஆண்டுல இருந்து நீண்ட காலமாக நான் எந்த தொழிலிலும் பெறாத இந்த ஊடகத்துறையில தான் என்னுடைய நீண்ட பயணம் இருக்குது. 97ஆம் ஆண்டுல இருந்து இன்றைய வரைக்கும் அது தொடருது. ஆனால் ஜேர்னலிசத்துக்கு நான் அரட்டையும் போய் பட்டம் வாங்க எந்த ஒரு கல்வி நிறுவனத்திலேயே நான் பட்டம் வாங்கல. அப்படி வாங்க வேண்டிய தேவையும் எனக்கு இப்ப இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆனா தான் தொடர்ந்து நான் ஒரு அரசியலாக இருந்தானே, ஜேர்னலிசமாக இருந்தானே, அல்லது பொருளியல் துறையாக இருந்தானே, என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒன்றும் தெரியாது. அதால நான் அதுல ஒரு திறமையானவனாக இருக்கிறேன் என்று நான் நினைக்கிறேன். சோக்ரட்டிஸ் சொன்னது போல, ஐ நோ நத்திங், ஐ எம் எ ஜீனியஸ் பிகாஸ் ஐ நோ நத்திங். நான் ஒரு நிபுணன், என்ன எனக்கு ஒன்றுமே தெரியாது. எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நினைக்கிறதால நான் தொடர்ச்சியாக தேர்றேன், தொடர்ச்சியாக வாசிக்கிறேன், தொடர்ச்சியாக படிக்கிறேன், தொடர்ச்சியாக என்ன வளர்த்துக் கொள்ளணும்னு நினைக்கிறேன். எனக்கு எல்லாமே தெரியும் என்று நான் முடிவுக்கு வந்துட்டா நான் ஒரு முட்டாளாக மாறிடுவேன். இப்ப நீங்க தொடர்ந்து கற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறீர்கள் படிக்கிறதுக்கு. ஆனா உங்கள் மேல வைக்கிற முக்கியமான ஒரு வேலழகன் என்ற ஒருத்தர் உங்களுடைய நேர்காணலுக்கு கீழே ஒரு நீண்ட ஆக்கபூர்வமான விமர்சனங்கள் சிலது ஆங்கில மொழியில எழுதியிருக்கிறார். நான் அதுல இருந்து கேள்விகள் நிறைய இருக்கு. ஆனா இப்ப நீங்க சொன்னீங்களே, நான் எனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் இல்ல, நான் தெரிஞ்சு கொள்ள தயாரா இருக்கிறேன், எனக்கு நிறைய தெரியாதுன்னு சொல்றீங்க. ஆனா அவருடைய அந்த முக்கியமான குற்றச்சாட்டு, உங்களுடைய சகல பதிவுகளும் நேர்காணல்களின் ஊடாக நீங்க எப்படி வெளிப்படுகிறீர்கள் என்றால், உங்களை தவிர மற்றவர்களுக்கு எந்த உண்மைகளும் தெரியாதோ, எனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் என்ற தொனியில் உங்களுடைய பதிவுகள் நேர்காணல்கள் இருப்பதாகவும், அதனால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமைப்பை மட்டும், விடுதலை புலிகள் அமைப்பை மட்டும் எல்லா வகையான தமிழ் மக்களுடைய அன்றாட வாழ்க்கையில இன்று வரையுமோ ஏற்கனவேயோ நடந்த சகல பிரச்சனைகளுக்கும் யதார்த்தத்தை எல்லாம் புறக்கணித்து விட்டு முழு பழியையும் ஒரு குறிப்பிட்ட அமைப்பு மேலேயே சுமத்துகிறீர்கள் என்றும், அது ஒரு வகையில விடுதலை புலிகள் அமைப்பு மீதான உங்களுடைய வஞ்சம் தீர்க்கிற ஒரு வெறுப்பு, நீங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக தமிழீழ விடுதலை புலிகள் மீது ஒரு வஞ்சத்தை தீர்க்கிறீர்கள். அதற்கு ஆக வேண்டி எல்லா வகையான உங்களுடைய நேர்காணல்களையும் அதற்கு பயன்படுத்தி அதுல உங்களுக்கு நேர்காணல் கொடுப்பவர்களிடம் இருந்து நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்ட அந்த புலிகளுக்கு எதிரான கருத்துக்களை மட்டும் ஃபில்டர் பண்ணி அதை ஹைலைட் பண்றீர்கள் என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். அதுக்கு முதல் நான் கேட்கிறேன், நீங்க வட்டுக்கோட்டையில அனுராதபுரத்தில இருந்து வந்திருந்த கால பகுதியில உங்களோட தாயாருடைய பிரதேசம் என்று நினைக்கிறேன், சாதிய ரீதியான ஒடுக்குமுறைக்கு அல்லது உங்களை சாதிய ரீதியாக ஏதாவது கீழாக நடத்தி இருக்கிறார்கள். ஏனென்றால் உங்களை சில பேர் பதிவுகள்ல நீ இன்ன சாதியை சேர்ந்தவன் என்று திட்டுகிறார்கள். நீ அதனாலதான் இப்படி கதைக்கிறாய், நீ அருண் சித்தாத்துக்கு உறவினன் அப்படி என்று பலவாறு திட்டுகிறார்கள். எனக்கு ஏன் நீங்கள் இப்ப உங்களோட பிரதேசத்தில் நடந்த உள் இயக்க மோதல்களோ அல்லது இந்த வன்முறைகளை எல்லாம் நேரடியாக சிறு வயதிலிருந்து இளம் வயது வரை பார்த்த அந்த தாக்கம் உங்களுடைய பேச்சில தெரியுது, அது தொடர்பான உங்களுடைய வலி தெரியுது. ஆனா சாதிய ரீதியாகவும் நீங்க எடுத்த உடனே அந்த சாதிய ரீதியான அந்த அனுபவத்தையும் பகிர்ந்து கொண்டதால நான் இந்த கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு விரும்பினா பதில் சொல்லுங்க. துரதிருஷ்டவசமா எனக்கு சாதி சர்டிபிகேட் தரே இல்லை. என்னட்ட சாதி சர்டிபிகேட் இல்லை. நான் இந்த சாதியை சேர்ந்து நான் ரெண்டு சர்டிபிகேட் இல்லை. அதை வேறு யாராவது எனக்கு தரப்போயினம் என்றால் எனக்கு அதுல இந்த ஏற்றுக்கொள்றதுலயோ எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. யாரும் எனக்கு எந்த சாதி சர்டிபிகேட்டும் தரலாம். ஆனா இலங்கையில சாதி சான்றிதழ் வழங்குற ஒரு நடைமுறை இல்லை, அது தமிழ்நாட்டுல உங்களை ஆக்கள் எழுதி கேட்கணும் என்றால் அவர்களுக்கு நான் என்ன கொடுக்கிறது? நான் என்ன கேள்வி கேட்கிறவர்களுக்கு தான் அதை நீங்கள் சொல்லணும். அவர்களுக்கு நாங்கள் அந்த பதில நான் உங்கள்கிட்ட இருந்து வாங்கி கொடுக்கறது. எனக்கு என்னட்ட சர்டிபிகேட் இல்ல, நீங்கள் யாராவது சர்டிபிகேட் தந்தா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் அந்த சர்டிபிகேட்டை வச்சிருக்கிறேன். எந்த சாதியை சேர்ந்த உங்களுக்கு அதுல ஒரு ஆட்சேபனை இல்லை. எனக்கு என்ன சொல்றது, அருஞ்சித்தாத்தின் உறவினராக இருக்கிறதுலையோ அல்லது பிரபாகரன் உறவினராக இருக்கிறதுலையோ தமிழ்ச்செல்வன் உறவினர்
ஒரு ஒரு பிரச்சனையும் கிடையாது. let them give the certificate. அவர்கள் எந்த சான்றிதழும் அப்ப கருத்தியல் ரீதியாக ஒரு ஆளை எதிர்கொள்ள விரும்பாதவர்கள் அவர்களுடைய தனிப்பட்ட அடையாளங்கள் மீதான இந்த தாக்குதல்களை நிறுத்திக் கொள்வது நல்லது என்று நினைக்கிறேன். ஏண்டா இன்ன சாதிக்கு இன்ன குணாம்சம் இருக்கும் என்ற அடிப்படையில உண்மை இல்லை, அது விஞ்ஞான ரீதியாக உண்மை இல்லை. ஆகவே நீங்கள் சொன்ன பதில் விஞ்ஞான ரீதியில கேள்விகளை வைக்கிறவர்கள் பெரும்பாலுமே அவர்கள் சாதிமான்களாக இருக்கலாம். இன்னைக்கு விடுதலை புலிகளாக இருந்தான விடுதலை புலிகள்ல இருந்தவர்கள் தான் பெரும்பாலான இந்த கேள்விகளை எழுப்புகிறார்கள். எழுப்பைக்குள்ள அவர்கள் அந்த அடிமனதுல சாதிய உணர்வோடு தான் இருக்கிறார்கள். அப்ப என்ன நடந்துக்கணும்? அப்ப இவர்கள் பிரபாரண்ட விசுவாசிகளாகவோ அல்லது புலிகளுடைய விசுவாசிகளாகவோ அல்லது இவர்களுடைய ஃபேன்ஸாவோ இருந்தா இவர்கள அடிப்படையில இந்த உணர்வு தான் இருக்குது. அதுக்கு சமூகம் என்ன செய்ய முடியும்? விடுதலை புலிகள் தங்களுடைய ஆளுகை காலத்திலேயோ அவர்களுடைய கோட்பாட்டு ரீதியாக அவர்கள் சாதியத்துக்கு எதிராக விடுதலை புலிகளுடைய விசுவாசிகள் பிரபாகரனுடைய விசுவாசிகள் ஏன் இந்த கேள்விகளை எழுப்புகிறார்கள் எனக்கு தெரியல. இப்ப விஜயுடைய ரசிகர்கள் ஒரு விஷயத்தை செய்தா அது விஜய் மீது பழியாக விழுகுது. அதே போலத்தான் இது ஒன்றில் இவர்கள் புலிகளுடைய விசிலடித்தான் குஞ்சுகளாக இருக்கலாம், புலி வாள்களாக இருக்கலாம், அல்லது புலி ஃபேன்ஸாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அது அவர்கள் தங்களுடைய அரசியலை வளர்த்துக் கொள்ளும். விஜயில இருக்கிற பிரச்சனை என்னென்றால் விஜயுடைய ரசிகர் மட்டம் தங்களுடைய அரசியலை மேல கொண்டு வரையில் என்றதானே விஜயில இருக்கிற பிரச்சனையாக இருக்கு. அது மாதிரி தங்களுடைய அரசியல் மட்டத்தை நீங்கள் வளர்த்துக் கொள்ளல என்றால் அல்லது புலிகள் என்று சொல்றவர்கள் தங்களோட அரசியல் மட்டத்தை வளர்த்து கொள்றதுக்காக முயற்சிகள் எடுக்கல என்று சொன்னால் நீங்கள் இவ்வாறான ஒரு சீரழிவுல தான் நிற்போம். நாங்கள் இது ஒரு பக்க சார்பான கருத்து தான் பலராலும் சொல்ல. விஜய் அரசியலுக்கு நுழைந்து 1.5 வருடங்கள் கூட ஆகவில்லை. விஜய்க்கு காலம் இருக்கு, விஜயிட காலம் இருக்கு. அதே மாதிரி நான் விடுதலை புலிகளுக்கு அரசியல் இல்லை என்று வைக்கின்ற புலி எதிர்ப்பாளர்களுடைய குற்றச்சாட்டிலையும் எந்த விதமான தர்க்க ரீதியான ஆதாரங்கள் இல்லை. அது ஒரு வகையான குற்றச்சாட்டு. அதுக்கு யாருமே சர்டிபிகேட் கொண்டு வரையில. பொது வழியில நீங்கள் என்ன எழுதுகிறீர்கள், பொது வழியில நீங்கள் எப்படி செயற்படுறீங்கள் என்றது தான் இங்கே ஆதாரம். நீங்கள் பொது வழிகளில் யாருடைய எழுத்தை பார்த்து இன்னார் விடுதலை புலிகளுடைய எழுத்து கருதுகிறீர்கள் என்றதை பொறுத்துதான் அதனுடைய எனக்கு தெரிஞ்ச நிறைய பொது வழிகள் எழுதுகிறார்கள். பிரச்சனை என்றால் இப்ப விஜயுடைய ஆதரவாளர்களுக்கும் புலிகளுடைய ஆதரவாளர்களோ பிரபாகரனுடைய விசுவாசிகளோ கிட்டத்தட்ட எல்லாரும் ஒரே மட்டத்துல தான் இருக்கணும். எனக்கு அதுல பெரிய வித்தியாசம் தெரிய இல்லை. இப்ப விடுதலை புலிகளுடைய அனுதாபிகளாக அல்லது நம்புகிறவர்களாக இருக்கிறவர்கள் இவ்வாறான செயற்பாடுகளை நீங்கள் கண்டிக்க தயங்குறத நாங்கள் பார்க்கிறோம் பொது வழியில். அதுதான் நீங்கள் ஒரு வகையில அதை ஊக்குவிக்கிறீங்க அவர் என்று நான் நினைக்கிறேன். இது உங்களோட கருத்து என்றால் விடுதலை புலிகளுக்கு விசுவாசமாக இருக்கிறவர்கள் அல்லது விடுதலை புலிகள் கொள்கைகள் சரி என்று நினைக்கிறவர்கள் அவர்களுடைய பெயரில் இவ்வாறான விஷயங்களை செய்யறத நீங்கள் தொடர்ச்சியாக கண்டிச்சு அவர்களை இந்த அரங்கில இருந்து நீக்கம் செய்யாட்டில் அது உங்களுடைய அரசியல் உங்களுடைய நம்பிக்கைக்கு பாரிய பாதிப்பு ஏற்படும். உங்களுடைய இந்த ஆலோசனையை பெரும்பாலும் செவிப்படுப்பவர்கள் கேட்டு பயன்பற்றுவார்கள் என்று நினைக்கிறேன். நீங்க சொன்ன விஷயத்துல சில உண்மைகளும் இருக்கின்றது. அடுத்தது உங்கள்ட்ட முக்கியமான ஒரு கேள்வி. சமீபத்துல சேரமான் என்று ஒரு நபர் இருக்கிறார் லண்டன்ல. அவர் நான் அறிந்தவரை அண்டன் பாலசிங்கம் அண்டன் பாலசிங்கம் அவர்களுக்கு ஏதோ உதவியாளராக பணியாற்றி இருக்கின்றார். ஆனா சமீப காலங்களில் இந்த துவாரகா வந்துவிட்டார், துவாரகா உயிரோடு இருக்கிறார், தலைவரும் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி ஒரு குழு செயற்படுகிறது. அந்த குழுவினுடைய முக்கியஸ்தராக இருக்கும் சேரமான் ஒரு வீடியோ சமீபத்தில் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார். அது நீங்கள் ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் உரையாற்றியதை வைத்துக் கொண்டு, அதாவது அவர் நேரடியாகவே சொல்லுகிறார், நீங்கள் ஒரு புலட் அமைப்பை சேர்ந்தவர் என்றும் உங்களை நேரடி விவாதத்துக்கு வேற அழைத்திருக்கிறார், சவால் விட்டிருக்கிறார். உண்மையில் உங்களுக்கும் புலட் இயக்கத்துக்கும் என்ன தொடர்பு? நீங்கள் ஒரு புலட் இயக்கத்தினுடைய அபிமானியா, விசுவாசியா அல்லது ஒரு உறுப்பினரா? இன்று வரையும் நீங்கள் புலட் இயக்கத்தோடு நெருங்கி பழகுகிறீர்களா என்று ஒரு கேள்வி எனக்கு. அதை பற்றி நிறைய உங்களுடைய நேர்காணல்களிலே நீங்கள் சில பதிவுகளை புலட் இயக்கத்தையும் தாக்கி பதிவிட்டதைத்தான் நான் பார்த்திருக்கிறேன்.
ஆனால் பெரும்பாலானாக்கள் உங்களுக்கு எதிராக கருத்து வெளியிடுறவர்கள் ஜெயபாலன் புலட் இயக்கம், ஜெயபாலன் ஒரு புலட்காரர் என்று சொல்லுகிறதை நாங்கள் பெரும்பாலான உங்களுடைய பதிவுகளுக்கு கீழவால கருத்துக்கள்ல கொமெண்ட்ஸ்ல பாக்குறேன். இதுக்கு கூட பதில் என்ன? இப்ப நீங்க சொன்ன இந்த சீரமான் அண்ணன் பாலசிங்கத்தோட நெருக்கமா இருந்தாரு ஒரு அண்ணன் பாலசிங்கம் ஒரு மதியுரைஞர். அந்த மதியுரைஞரோட நெருக்கமாக இருந்த இன்னொரு குட்டி மதியுரைஞர் என்ற வையங்களன் சேரமான புலிகளுடைய ஒரு குட்டி மதியுரைஞர். அந்த குட்டி மதியுரைஞருடைய அரசியலே அவ்வளவு கேவலமாக இருந்தால் புலிகளோட வாள்கள், புலி விசிலடித்தான் குஞ்சுகள் எப்படி இருக்கும்? புலிகள் ஒரு அரசியல் அமைப்பு இல்லைன்றத நான் ஒன்றும் வந்து இங்க நிரூபிக்க தேவையில்லை. அவர்கள் எப்படியானவர்கள் என்று அந்த அவர்களுடைய பிரதிநிதிகளே காட்டி கொடுத்து விடுவார்கள். இப்ப பிரபாகரன் இருக்கு என்று ஒரு கோஷ்டி நிக்குது, பிரபாகரன் இல்லை என்று இன்னொரு கோஷ்டி சொல்லுது, பிரபாகரன் 16ஆம் தேதி இறந்தவர் என்று ஒரு கோஷ்டி, 19ஆம் தேதி இறந்தவர் என்று ஒரு கோஷ்டி, இல்ல 18 இறந்தவர் என்று ஒரு கோஷ்டி. இதெல்லாம் ஏன் வருகுதுண்டா? இப்ப ஏனைய விடுதலை அமைப்புகளும் அங்க இருந்திருக்கு. அவர்களுக்கு இல்லாத பிரச்சனை ஏன் புலிகளுக்கு வருதுன்னா, புலிகளுக்குள்ள பிரச்சனை அங்க அது ஒரு தனி மனிதனை வச்சு கட்டப்பட்ட இயக்கம். அங்க ஒரு அரசியலும் இருக்கே. அரசியல் என்றால் ஒரு ஞான சூனியமாக அவர்கள் அதை வச்சிருந்துட்டார்கள். அந்த தவறுதான் விடுதலை புலிகளால அடுத்த கட்டத்துக்கு போகலாம். அவர்களுக்கு அரசியல் கருத்துக்களாக எதிர்கொள்றதுக்கான அந்த அரசியல் இல்லை அவர்கள்ட்ட. அவர்களுக்கு என்ன செய்யணும்? ஒரு ஆளுக்கு அரசியல் கருத்து இல்லை என்றால் நீங்கள் அவரை கரெக்ட் அசசினேஷன் செய்யணும். உங்களை எதிர்க்கிறவரை வேறு ஏதாவது ஒரு வழியில கரெக்ட் அசசினேஷன் செய்யும். அப்ப கரெக்டா அசசினேஷன் செய்கிறதுன்றது புலிகளுடைய புலனாய்வு பிரிவினுடைய புலிகள் அரசியல் கட்டமைப்பு இல்லை, அது ஒரு ராணுவ கட்டமைப்பும் இல்லை, அது ஒரு புலனாய்வு கட்டமைப்பு. அப்ப புலனாய்வு கட்டமைப்புன்னா என்ன? யூ ட்ரஸ்ட் நோ ஒன். நீங்கள் ஒருத்தரையும் நம்ப கூடாது, நீங்கள் எல்லாரையும் பேய் காட்டணும். அதுதான் அவர்களுடைய அடிப்படை. புலனாய்வு கட்டமைப்புகளுடைய அடிப்படை விளக்கம் இதுதான். ஒருத்தரையும் நம்பாங்க, எல்லாரையும் பேய் காட்டுது. அமெரிக்காவை பாத்தீங்கன்னு சொன்னா, அமெரிக்கா ஈராக்குக்கு எதிராக தாக்குதல் நடத்துறதுக்கு முதல் அமெரிக்கா என்ன செய்யுதுன்னா, சதாம் ஹுசனை பற்றி, ஈராக்கை பற்றி மிக மோசமான பொய்யலை பரப்புறது ஊடகங்கள். அதே மாதிரி ஈராக் கொமைனி, ஆயத்துல்லா கொமைனியை தாக்கணும்னா கொமைனிக்கு எதிரான சகல மோசமான செய்திகளை வெளியில கொண்டு வாருது. யாரெல்லாம் கொல்ல போயிடுமோ அவர்களை பற்றின ஒரு மோசமான கரெக்ட் அசசினேஷன் செய்வது. இதுல விடுதலை புலிகள் மிகவும் கைதேர்ந்தார்கள். விடுதலை புலிகள்ல இருந்து வாரவர்கள் தங்களுக்கு மாற்றானவர்களை கரெக்ட் அசசினேஷன் செய்ததுல அவர்களுக்கு ஒப்பாரும் இல்லை, மிக்காரும் இல்லை. They are talented on that. அப்படி இருக்கேக்குள்ள எங்களை போன்றவர்களை அரசியல் ரீதியாக நாங்கள் என்ன சொல்றது, எந்த பக்கமும் சாராம இருக்கிற ஆட்களை அவர்கள் என்ன செய்யணும்னா ஒரு கதை ஒன்றை போடுவினோம். இவர் புரோட்ல இருந்தார், அவர் அதுல இருந்தார், இவர் 9 வயசுல ரேப் பண்ணினார், என்ன புனர்வாழ் அளிக்கப்பட்ட விடுதலை புலிகளினுடைய தலைவர் இன்பராசா. ஒரு தலைவர், சாதாரண உறுப்பினர் பரவாயில்ல, தலைவர். அவர் சொல்றார் 9 வயசுல ரேப் பண்ண. 9 வயது இல்ல 10 வயது பிள்ளையோட நீங்கள் புலட்காரட்ட பிள்ளையோட அந்த நான் கேட்கிறேன்டா உங்களோட இதுகளுக்கு பின்னால ஒரு அரசியல் இருக்குது. ஏன்னா இது அரசியல் இல்லாதால இவர்கள் என்ன செய்வீனம் என்றால் இந்த கரெக்ட் அசசினேஷனுக்கு வழிபடுவீங்க. இதே குற்றச்சாட்டை வேல்வேலழகன் உங்கள் மேல சொல்ற. நீங்களும் விடுதலை புலிகள் என்ற அமைப்பை நோக்கி நீங்கள் எல்லா விடுதலை அமைப்புகளுக்கும் ஒரே மாதிரியான விமர்சனங்களை வைக்கவில்லை என்றும், விடுதலை புலிகள் அமைப்பை நீங்கள் கரெக்ட் அசசினேஷன் செய்கிறீர்கள் என்றும் அதான் நான் இந்த நேரத்துல அதை குறிப்பிடுறேன். நான் கேட்டது உங்களுக்கு உண்மையில புலட் இயக்கத்தோட என்ன தொடர்பு? இப்ப இப்படியான விஷயங்கள் எல்லாம் வரும். இப்படி கணக்க சொல்லுவீங்க. ஒரு 4 பேரை கல்யாணம் கட்டினார் அல்லது 4 பேரோட ஒரே நேரத்தில் இருந்தார். இதெல்லாம் இந்த கரெக்டா துரியப்பாவை கொள்ளைக்குள்ள துரியப்பாவுக்கு தமிழர் விடுதலை கூட்டணி தமிழர் விடுதலை கூட்டணி ஒரு போய் பிரச்சாரம் செய்திருந்தது. இவர் பொம்பளையில செட் பண்ணி கொடுத்தார், அது கொடுத்தார் என்று. அது மாதிரியான தகவல்கள், கதைகள் பரப்பப்பட்டு தான் நீங்கள் கொலை செய்யப்படுவீங்க. அதான் அந்த டெக்னிக். அதை வெஸ்டும் அதைத்தான் செய்து, புலிகளும் அதைத்தான் செய்யணும். இப்ப எனக்கும் புலட்டுக்கும் உள்ள உறவு என்னன்னா, எனக்கு விடுதலை அங்க இலங்கையில இருந்த விடுதலை போராட்ட அமைப்புகள் எல்லாத்தோடையும் இது ஒரு உறவு இருக்கு. என்னுடைய சொந்த சகோதரன், கூட பிறந்த சகோதரர், அவர் 83ஆம் ஆண்டு வெளிகட படுகொலை நடந்த உடனே அவர் உணர்ச்சி வசப்பட்டு விடுதலை போராட்டத்திற்கு இணைந்தார். அப்ப அவர் இணைந்தது தமிழீழ மக்கள் விடுதலை, இந்த புலட்டோட தான் அவர் இணைந்தது. ஆனா அது எங்கட உறவு. எங்களுடைய வீட்டுல தங்கி 4-5 ஆண்டுகளாக எங்களுடைய தனிப்பட்ட பாதுகாப்புல இருந்தது புலட்ல இருந்து பிரிந்த தீப்பொறி குழுவை சேர்ந்தவர்கள். அவர்கள் எங்கட வீட்டுல அடைக்கலமாக இருந்தார்கள் 5 ஆண்டுகளாக. ஏன் அவர்கள் எங்கட வீட்டுல அடைக்கலமாக இருந்தவர்களா, என்னுடைய சகோதரன் புலட்டபடியா புலட்காரர் தேடி அவரை போட மாட்டினவன்.
எங்கட வீட்டுக்கு வர ஆயினம் சந்தேகப்பட்டு. அவர் இருந்ததே எங்கட பக்கத்து வீட்டுக்காரருக்கு கூட தெரியாது. 4 ஆண்டுகள் என்ன நாங்கள் இருந்தது சரியான ஒரு ஒதுக்குப்புறமான கிராமம். அதை சொல்ற கொட்டி சுட்டின்னு சொல்றது. அதுல ஒரு 4 வீடு தான் இருக்கும். ஆனா அது அந்த இடத்துல பாதுகாப்பு கருதி அங்க டெலோவுண்ட கேம்ப் ஒன்று அமைச்சிருந்தார்கள். அதால எங்களுக்கு டெலோவோட நெருக்கமாக இருந்தது. சங்கர்லால் பின்னால விடுதலை புலிகளால் படுகொலை செய்யப்பட்ட சங்கர்லால் டெலோவுக்கு வந்த ஆயுதங்கள் எல்லாம் எங்கட வீடுகள் என்னுடைய வீட்டுல தான் பாதுகாப்புக்கு வைக்கப்பட்டது. இந்த டெலோ அழிக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்புதான் அந்த ஆயுதங்கள் எல்லாம் அப்புறப்படுத்தப்பட்டது. அதே மாதிரி இபிஆர் ஏதோ ஒரு வகையில ஒரு தொடர்புகள் இருக்கும். அப்ப நீங்கள் என்ன மற்றது என்னுடைய மிக நெருக்கமான நண்பர்கள், மிக நெருக்கமான உறவுகள், என்னுடைய நான் சொல்லல அவர்கள் புலிகள்ல இருந்திருக்கிறார்கள். எனக்கு மிக நெருக்கமானவர். என்ன நீங்கள் எந்த இயக்கத்தோடையும் தொடர்புபடுத்தலாம், அது அவைவே இந்த விருப்பம். ஆனால் நான் எந்த ஒரு அமைப்பையும் இருக்கையில எந்த ஒரு அமைப்புக்கும் நான் வக்காலத்து வாங்குறதும் கிடையாது. எந்த ஒரு அமைப்பையும் விமர்சிக்கிறதுக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப பாப்போம், இப்ப வருவோம். இப்ப டொனால்ட் ட்ரம்ப் இருக்கிறார். இன்றைக்கு அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வந்ததுல இருந்து நான் டொனால்ட் ட்ரம்ப தவறாகத்தான் எழுதியிருக்கேன். தவறாக அவர் ஒரு விமர்சனமா தான் எழுதியிருக்கிறார். இருந்தால் அவர் இந்த அரசியலை, உலக அரசியலை அவர் தான் செய்கிறார். அதே மாதிரி விடுதலை புலிகள் ஏனைய அமைப்புகளை எல்லாம் அழித்தொழித்து 86ஆம் ஆண்டு அந்த அமைப்புகளுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வச்சாச்சு. கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு முதல் அந்த அமைப்புகளுடைய ஆயுதங்கள் எல்லாம் பறிக்கப்பட்டு அவர்கள் படுகொலை செய்யப்பட்டு அவர்களுக்கு சமாதி கட்டியாச்சு. அவர்களுக்கு அரசியல்ல அவர்களுக்கு இடம் இல்லை. நாங்கள் தான் திறமான ஆட்கள், நாங்கள் தான் நிற்பம், நாங்கள் தான் படைப்பம் என்றுதான் விடுதலை புலிகள் வந்தவர்கள். விடுதலை புலிகளுடைய அரசியல் தான் இன்றைக்கு இருக்குது. துரதிருஷ்டவசமாக அந்த விடுதலை புலிகள் அரசியல் யார் முன்னுக்கு இருக்கிறார்களோ அவர்களை நாங்கள் ஒப்பிட்ட அளவில் மற்றவர்களும் பார்க்க கூட விமர்சிக்க வேண்டி இருக்கு. அந்த நியாயப்பாட்டை ஏற்றுக்கொண்டாலும் நீங்கள் சொல்ற மாதிரி இந்த இப்ப சமூக ஊடகங்களையோ எதை பார்த்தாலும் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த எல்லா அமைப்புகளும் ஒருவர் அடுத்தவர்கள் மீது வசை பாடுறதன், புழுதிய வாரி தூக்குறதை இன்று வரையும் காணக்கூடியதான் இருக்கு. மற்ற எல்லாருடைய ஆயுதங்களும் பறிக்கப்பட்டு அவர்கள் மௌனிக்கப்பட்டார்கள் என்றது முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. பல இயக்கங்கள் அரசாங்கத்தோட துணை ராணுவ குழுக்களாக விடுதலை புலிகள் அழிக்கப்படும் வரையும் செயற்பட்டிருக்கிறார்கள். வடக்கு கிழக்கில இன்றைக்கும் செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே உங்களோட அவர்களும் ராணுவத்தோடு இலங்கை அரசாங்கத்தோடு துணை ராணுவ குழுக்களாக இருந்த கால பகுதியில பல அட்டூழியங்களையும் அட்டகாசங்களையும் செய்திருக்கிறார்கள். அதுக்கு நிறைய வழக்குகளும் இருக்கு, ஆதாரங்களையும் இருக்கு. அப்படி செய்த அட்டகாசங்களால பலியான குடும்பங்கள் இருக்கு, பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் நீங்கள் ஒரு காலமும் கூப்பிட்டு பேட்டி எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டும் உங்கள் மீது இருக்கு. நீங்கள் எடுக்கிறவர்களே நீங்கள் அதாவது இந்த உங்களுடைய சகல பதிவுகளும் இதுகளையும் ஏதோ ஒரு வகையில உங்களுடைய ஒரு தனிப்பட்ட கோபத்தினால் எழுந்த பகை உணர்ச்சியால் நீங்கள் விடுதலை புலிகளை இலக்காக்குகிறீர்கள் என்றதுதான் இந்த ஒட்டுமொத்தமான உங்களுக்கு மீதான இந்த அவதூறு விமர்சனங்களா இருக்கட்டும், ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களாக இருக்கட்டும், எல்லாத்தினுடைய அடிப்படையாக இருக்கிறது. அந்த அப்படி ஒரு பாதிப்பு உங்களோட மனதிலே இருக்கா? அது உங்களை கவலைப்படுத்துதா, துன்பப்படுத்துதா? உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில் ஒரு பெரிய இழப்பு நடந்திருக்கா என்றதுதான் என்னுடைய கேள்வி. மனிதன் ஒரு சமூக விலங்கு, சோஷியல் அனிமல். அப்ப சமூகத்துக்கு ஏற்படுற பாதிப்பு அவனையும் தனிப்பட்ட முறையில பாதிக்கும். விடுதலை புலிகள் இப்ப நீங்கள் சொன்னீங்க விடுதலை புலிகள் அல்லாத அமைப்புகளால மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறான், படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான். நிச்சயமான உண்மை. புளொட் இருக்கிற வரைக்கும், மாணிகாசன் இருக்கிற வரைக்கும் வவுனியாவில மிக மோசமான படுகொலைகள் நடந்தது. அதே மாதிரி இபிடிபியினுடைய சில உறுப்பினர்கள் அரசாங்கத்தோட இணைந்து செயற்பட்டிருக்கிறார்கள். இபிஆர்எல்எஃப்களுடைய சில உறுப்பினர்கள் அரசாங்கத்தோட இணைந்து செயற்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அரசாங்கத்தோட இணைந்து செயற்பட்டால், அதே மாதிரி விடுதலை புலிகளுடைய உறுப்பினர்கள் அரசாங்கத்தோட இணைந்து செயற்பட்டிருக்கிறார். அப்ப அவர்கள் செய்கிறது அது எக்ஸ்ட்ரா ஜோடிக்கல் கில்லிங் என்று சொல்லி அதுல வருகிறது. அது எல்லா இடத்திலையும் பேசப்படுது. அதை யாரும் அந்த கொலைகள் சரியானது என்று வாதிடையில. நான் எந்த இடத்திலையும் அதை சரியென்று வாதிடையில, எந்த இடத்திலையும் இவர்களை கண்டிக்கிறதுல வாதிடையில. அது நான் என்ன பேர் டாக்டர் தேவானந்தாவோடு பேட்டி நேர்கண்டாலும் சரி, அல்லது பிள்ளையானோடு நேர்கண்டாலும் சரி, இரத்த கரைகள் அவர்களையும் இருக்கிறத நான் சுட்டி காட்டியும் இருக்கிறேன். அவர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஏனைய அமைப்புகள் அனைத்துமே தாங்களுடைய படுகொலைகளை தாங்கள் தவறுகள் விட்டிருக்கிறோம் என்றத பப்ளிக்ல சொல்லி இருக்கணும். தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்க. ஆனால் இங்க என்ன பிரச்சனை என்றால், அவர்கள் யாரும் தங்களுடைய படுகொலைகளை நியாயப்படுத்தினது கிடையாது.
விடுதலை புலிகள் சார்பில் வர்ற மிகப்பெரிய பிரச்சனை என்னென்றால் இவ்வளவு நடந்த பிறகும் தங்களால் கொல்லப்பட்டவர்கள் துரோகிகள், தாங்கள் எல்லாம் நியாயமாகத்தான் ஆட்களை கொலை செய்தனாங்கள் என்று இந்த கொலைகளை நியாயப்படுத்துற இந்த அரசியல் தான் விடுதலை புலிகள் மீதான இவ்வாறான விமர்சனங்களுக்கு மிக முக்கியமான காரணம். இந்த இடத்துல இன்றைக்கு விடுதலை புலிகள் தாங்கள் படுகொலை செய்தது தவறு என்றத அரசியல் ரீதியாக புரிந்து கொள்றார்களோ அதுவரைக்கும் விடுதலை புலிகள் மீதான இந்த கொலை குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து நிலைக்கிறது தவிர்க்க இயலாது. நீங்கள் எந்த ஒரு பொறிமுறையும் இல்லாமல், விடுதலை புலிகள் எந்த ஒரு டியூ ப்ரோசஸும் இல்லாமல் நிறைய பேரை படுகொலை செய்கிற எவ்வளவுக்கு எவ்வளவு இலங்கை அரசாங்கம் ஏனைய இந்த அரசாங்கத்தினுடைய சேர்ந்து இயக்கப்பட்டவர்கள் எவ்வாறு படுகொலைகள் செய்தது தவறோ அதே அளவுக்கு விடுதலை புலிகளும் தாங்கள் செய்த படுகொலைகளும் தவறு. அவர்கள் வெறுமனே ஆயுதத்தோடு நின்றவர்களை படுகொலை செய்ய இல்லை. அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள், மாகாண சபை உறுப்பினர்கள், ஆசிரியர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், பெண்கள் என்று எந்தவித ஈரக்கம் பார்க்காம கொள்கிறார். இவர்கள் எல்லாம் எங்களால் கொல்லப்பட்டவர்கள் எல்லாம் துரோகிகள் என்று சொல்ற இந்த முட்டாள்தனமான கருத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படாத வரைக்கும் விடுதலை புலிகள் பயங்கரவாதிகளாக பார்க்கப்படுறது தவிர்க்க இயலாது. இப்ப நான் அதே இடத்துக்கு வாரேன். நீங்க சொன்ன இந்த பெண்களை கொலை செய்தது, பேராசிரியர்மார்களை கொலை செய்தது எல்லாம் அந்த பேராசிரியரை கொலை செய்த வழக்குலதான் பிள்ளையான் உள்ள இருக்கிறேன், தெரியும். அது மாதிரி நிறைய உங்களோட விஷயத்திலேயே உள்ள மிகப்பெரிய பிரச்சனை இப்ப இல்ல. நீங்க நான் கேள்வி முடிக்கல, நீங்கள் என்னட்ட கேளுங்க. நீங்கள் இன்னார படுகொலை செய்தது சரியா, இன்னார படுகொலை நான் ஒரு நாளும் கேட்கிறேன். நான் அதுக்கு பதில் சொல்லாம இல்ல நீங்கள் இன்னார படுகொலை செய்த நீங்கள் தானே என்று எனக்கு யாரையும் காப்பாற்றுற நோக்கம் இங்க இல்ல. புலிகள் என்று சொல்றவர்கள் உள்ள மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா நீங்கள் உடனே இன்னொரு ஆளை காப்பாற்ற விழிக்கிறீங்க. இல்ல அந்த பற்றி கதைச்சால் மனித உரிமைகள் கதைச்சா எல்லாருக்கும் அந்த மனித உரிமைகள் இருக்குது. இலங்கை அரசாங்கம் மனித உரிமைகள்ல தண்டிக்கப்படுறதாக இருந்தால் விடுதலை புலிகளுக்கும் அந்த மனித உரிமைகள் சட்டத்துக்குள்ள தண்டிக்கப்படத்தான் வேணும், அரலைப்பும் தண்டிக்கப்படத்தான் வேணும், புளோட்டும் தண்டிக்கப்படத்தான் வேணும். இதுல செலக்டிவா இருக்க இயலாது. நீங்கள் செலக்டிவ் அம்னீசியாவில படுகொலைகளை பொறுத்த வரைக்கும், மனித உரிமை மீறல்களை பொறுத்த வரைக்கும் செலக்டிவ் அம்னீசியாவில இருக்க இயலாது. அடுத்த கேள்வி அதுதான். இந்த செலக்டிவ் அம்னீசியாவும் இந்த மனித உரிமைகளையும் எங்களுக்கு படிப்பீச்ச மேற்குலகமே எங்களை கொண்டு கட்டுக்குள்ள போடுறதுக்கு எங்களுக்கு கொண்டு அந்த மேற்குலவுமே செலக்டிவ் அம்னீசியாவில இல்ல, அதை விட தாண்டி இருக்கு. என்ன உங்கள் மேல வேலழகன் சொல்லுகிறார், வேலழகன் சொல்ற குற்றச்சாட்டு அவர் சொல்லவில்லை. எந்த விடுதலை புலிகளை விமர்சிக்காதீர்கள் என்று சொல்லவில்லை. விடுதலை புலிகள் அமைப்பு தவறு செய்யவில்லை என்று தான் சொல்லவில்லையா? அவர்கள் தவறு செய்திருக்கிறார்கள், தவறை ஏற்றுக்கொண்டும் இருக்கிறார்கள். விடுதலை புலிகள் அமைப்பு இருந்த காலத்துல அவர்கள் கொடுத்த சர்வதேச ஊடகவியலாளர் மாநாட்டில ராஜீவ்காந்தி படுகொலைக்கு அவர்கள் மன்னிப்பு கோரி இருக்கிறார்கள். இது துன்பியல் நிகழ்வு என்று சொல்லி இருக்கிறார்கள் என்று அவர் வாதிக்கிறார். நான் வாதிக்கல. மன்னிப்பு கோரல் அல்ல, அது அவர்களுடைய மொழியில். அவர்களுடைய மொழியை பற்றி நாங்கள் கேட்கிறோம். சர்வதேச ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட மொழியைத்தான் கேட்கிறோம். இல்ல நீங்க நாங்கள் இந்த கொலையை செய்திருக்கிறோம், இது தவறானது, இதுக்கு வருந்துகிறோம். எங்கட நேர்காணல்கள் நாங்கள் உங்கள்கிட்ட நான் இப்ப பொது வெளியில உங்கள் மேல இருக்கிற விமர்சனம் தொடர்பான பதிவுகளை, கருத்துக்களை தான் வைக்கிறேன். நீங்க இப்ப இதுல சொல்ற பதில்கள் எல்லாத்தையும் நான் அப்படியே கேட்கிறேன். நான் அதை எதிர்த்து நீங்கள் இப்படி சொன்னது பிள்ளை அப்படி சொன்னது பிள்ளை என்று நீங்க சொல்ல வரையில, அது உங்களோட கருத்து. அதான் சொல்றேன். வேலழகன் இப்படி ஒரு கருத்தை வைச்சால் துன்பியல் சம்பவம் என்றது தமிழ்ல மன்னிப்பு கேட்கறது அல்ல. அவருடைய மொழி புரிந்து சர்வதேச ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயங்கள் இருக்குது. சரி, இந்த விளக்கத்தை நீங்க கொடுத்துட்டீங்க தானே, அது அவர்கள் ஏற்பார்த்து கொள்ளணும். அடுத்தது அவர் சொல்றார், நீங்கள் ஒரு
கடுமையான ஒரு சொல்லால சொல்றார். நீங்கள் விடுதலை புலிகள் அமைப்பு செய்த சாதனைகள், அவர்கள் செய்த நல்ல விடயங்கள் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக புறக்கணிச்சு, அவர்கள் பெண்களுக்கு உரிமைகளுக்காக பாடுபட்டதையோ, சாதியத்துக்கு எதிராக செயற்பட்டதையோ, அவர்கள் ஒரு சுய பொருளாதாரமாக தமிழீழ மக்கள் வாழ வேண்டியதுக்காக அவர்கள் செய்த நன்மைகளையோ, அவர்கள் கூட்டு பண்ணைகளை எல்லாம் நடத்தி இருக்கிறார்கள். எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக புறக்கணித்து விடுதலை புலிகள் மீது ஒரு சிலுவை போர் தொடுக்கிறீர்கள் என்று சொல்றார். அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? நல்லது. இப்ப என்னன்னா, எங்களோட நாடு 300 வருஷமா காலனி ஆதிக்கத்துல இருந்தது. பிரித்தானியாண்ட காலனி ஆதிக்கத்துல இருந்தது. நாங்கள் தமிழர்கள் ஒரு வகையில பாக்குறோம் என்னென்றா, வெள்ளக்காரன் வந்தபடியாத்தான் நாங்கள் காற்றட்ட செட் போட்ட நாங்கள், பிரித்தானியாக்காரன் வந்தபடியாத்தான் நாங்கள் பஸ் ட்ரெயின் எல்லாம் விட்ட நாங்கள், கோட் ஷூட் எல்லாம் போட்ட நாங்கள் படிச்ச நாங்கள், இதெல்லாம் சொல்லப்படுது. ஆனா உண்மையிலேயே பிரித்தானியாக்காரன் வந்ததாலதான் இது நடந்ததாண்டா, பிரித்தானியாக்காரன் வராமல் இருந்திருந்தால் கூட அந்த 300 ஆண்டு காலத்தினுடைய சமூக இயக்கத்தால உண்மையிலேயே இந்த விஷயங்கள்ல நிறைய முன்னேற்றங்கள் காணப்பட்டிருக்கு. ஆனா பிரித்தானியாக்காரன் வந்து என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், எங்களுடைய வளங்களை, எங்களுடைய சின்ன நாடு இந்தியா போன்ற நாடுகள் எல்லாம் அந்த நாட்டு வளங்களை கொள்ளையடித்து கொண்டு சென்றிருக்கிறார்கள். அவர்கள் உருவாக்கின இந்த பாதைகள், போக்குவரத்து, இது எல்லாமே வந்து அவர்களுடைய இந்த வளங்களை சுரண்டுவதற்காக செய்யப்பட்டது. அவர்கள் வந்திருந்த எந்த நாடும் எந்த முன்னேற்றத்தையும் காண இல்லை. அவர்கள் அதுக்கு பிறகு ஒரு நவகாலனித்துவ செட்டப்பை செய்து கொண்டு போயிட்டார்கள். இப்ப அதே போலத்தான் சாதிய விஷயத்துல கூட சொல்றார்கள். குறிப்பாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த சாதிய வந்து நிலைநாட்டி அதை இறுக்கமாக்கினதுல வந்து பிரித்தானியாவுடைய பங்களிப்பு மிக மிக முக்கியமானது. பிரித்தானியர்கள் வர முதல் இருந்த சாதி முறை வந்து சயின்டிபிக் மேனேஜ்மெண்ட்ல டிவிஷன் ஆஃப் லேபர், ஐ திங்க் பிராங்க்லின் சயின்டிபிக் மேனேஜ்மெண்ட் என்று சொல்றதா வேலைகளை பிரிச்சு வைக்கிறது. ஒவ்வொரு வேலையும் அந்தந்த சமூகம் செய்யல, அது அவர்கள் கட்டித்தனமாக வருவார்கள். ஆனா அதை பரம்பரை ஆக்கிட்டாங்க. பிரித்தானியா என்ன செய்திருக்கா, இந்த சாதிகளை வந்து பதிவு செய்ய வலிக்கிட்டு நீ அந்த வேலையை தான் செய்யணும் என்ற ஒரு இறுக்கமான ஒரு கொள்கையை கடைபிடிச்சதாலதான் சாதி நீண்டு நிலைக்கக்கூடிய வேண்டி வந்தது. அதுக்கு பிரித்தானியாவுடைய பிரித்தானியா இந்த காலனி ஆதிக்கத்துல பிரித்தானியா ஏற்படுத்தின அழிவுதான் மோசம். இப்ப விடுதலை புலிகளுக்கு பெறுவோம். விடுதலை புலிகள் காலகட்டத்துல எனக்கு உண்மையிலேயே தெரியல விடுதலை புலிகள் என்னத்தை அங்க சாதிச்சவை என்று. நீங்க சொல்ற மாதிரி அங்க என்ன சாதிப்பு நடந்தது தெரியல. அவர்கள் பெண்களுடைய விஷயமா இருப்பாங்க. பெண்களையும் வந்து அம்யூனிஷன், வெடிபொருட்கள் மாதிரி பெண்களுடைய உயிர்களையும் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். பெண்களுக்கென்று சிந்தனை ரீதியாக பெண்கள் அங்க தலை தோங்கியில்லை. பெண்களுடைய படைப்பிரிவு இருந்தது. அந்த படைப்பிரிவுக்கு பெண்கள் தலைமை தாங்க இருக்கிறார்கள். அந்த படைப்பிரிவு தவிர்ந்த அரசியல் துறையாக இருக்கலாம், பொருளாதார துறையாக இருக்கலாம், வேற கட்டமைப்புகளாக இருக்கலாம், பேச்சுவார்த்தைகளாக இருக்கலாம், எந்த இடத்திலையும் அங்க பெண்கள் வரையில்லை. விடுதலை புலிகளுடைய தளபதிகளுடைய மனைவிமார் கூட விடுதலை புலிகள் இந்த தளபதிகள் செயற்பாடுகளால பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் வெளியில வரையில்லை. விடுதலை புலிகளுடைய தளபதிகளே பெண்களை 2ஆம் பட்சமாகத்தான் நடத்தி இருக்கிறார்கள். இதொன்றுமே வெளியில வரையில்லை. ஏன் இதெல்லாம் காரணம் என்று சொன்னால், அங்கே ஒரு கருத்தியல் ரீதியான மாற்றம் மாற்றம் நடக்கல. அந்த கருத்தியல் ரீதியான மாற்றம் நடக்காதபடியா பெண்களும் சரி ஆண்களும் சரி பெரும்பாலும் அவர்கள் ஒரு அம்யூனிஷன் மாதிரிதான், அம்யூனிஷன்லும் பார்க்க சீப்பாக கிடைச்சு. அப்படித்தான் அது நடந்தது. அதாலதான் 52,000 இப்ப நீங்கள் ஒரு தாக்குதலை நடத்துகின்ற பொழுது ஒரு இலங்கை ராணுவத்தினுடைய ஒரு முகாமை அடிக்கிறீங்கன்னு வைங்க, 1000 ராணுவம் செத்தா 700 போராளிகள் சாகுது. இந்த 300 பேர்ல தான் உங்களோட வெற்றி இருக்கா. நீங்கள் அந்த 700 பேரை கொடுத்து இன்னொரு 1000 பேற்ற உயிரை எடுக்கிறது தான் வெற்றியா? கிரிக்கெட் ஸ்கோர் மாதிரிதான் நீங்கள் விடுதலை போராட்டத்தை நடத்தி இருக்கிறீங்க. இதுதான் அந்த தவறு. ஒரு போராளியின் உயிரை இழக்காமல் நீங்கள் மாவீரர் என்று சொல்றீங்க. விடுதலை புலிகளை நான் கேட்கிறேன், நீங்கள் மாவீரர் என்று சொல்ற, இதுவே ஒரு மிக பெரிய பேய்காட்டு. என்ன இந்த அல் கைதா போன்ற அமைப்புகள்ல ஒன்று இருக்குது. நீங்கள் போய் இந்த போராட்டங்கள்ல செத்து போனா நீங்கள் சொர்க்கத்துக்கு போவியல், அங்க உங்களுக்கு கன்னிகைகள் கிடைப்பின வேண்டும். நீங்கள் சொர்க்கத்துக்கு போறதும் கன்னிகைகள் கிடைக்கிறதும் சொல்லல. ஆனா நீங்க சொல்றீங்க மாவீரராங்கிறவர். எந்த பெற்றோராவது தன்னுடைய பிள்ளைய மாவீரராக்கன்னு அனுப்புவீனமா? இன்றைக்கு அனுப்புவீங்களா? நீங்க இல்ல. அப்ப நீங்கள் அனுப்பின பிள்ளைகள் என்ற உயிரை வந்து நீங்கள் எவ்வளவுக்கு மதிச்சிருக்க வேணும்? ஒவ்வொரு உயிரும் இலக்கைகளும் நீங்கள் சும்மா மாவீரர் பட்டியல்ல உங்களோட பேர் போடுறதால என்ன மாற்றம் வரும்? சரி 50,000 சரி 200,000 பேரை மாவீரர் ஆக்கி இருப்பீங்க, என்ன கண்டிருப்பீங்க? சொல்லுவீங்க இல்ல. நீங்க கடைசியா இவ்வளவு நேரம் நீங்க கதைச்சதுக்கும் இப்ப நீங்க கடைசியா சொல்ற பதில்கள் இருக்கல்லோ, இதுதான்
எப்படி நுனிப்புல் மேய்ஞ்சிட்டு மேற்கு நாட்டு கல்வி வந்து எங்கட சில இளம் தலைமுறையை சேர்ந்தவர்களை வந்து எல்லாம் தெரிஞ்ச மாதிரி விமர்சிக்கிறது இருக்கலோ, அது மாதிரியான ஒரு மேற்கு நாட்டு எப்படி ஈரான்ல நிறைய பிரச்சனை நடக்குது. ஆனா மேற்கு நாட்டு ஊடகங்கள் அந்த ஈரான்ல அந்த பிரச்சனைகளுக்கு பின்னணியில இருந்து செயற்படுறவர்களை போக்கஸ் பண்ணல, அந்த பிரச்சனைகளை எப்படி ஈரான் அரசாங்கம் கையாளுது என்றுதான் பிரச்சாரம் செய்யறாங்க. அதேதான் பாலஸ்தீன விடுதலை போராட்டத்துக்கு நடக்குது, அங்கால லெபனான்ல நடக்குது, ஜெர்மன்ல நடக்குது. இது ஒட்டுமொத்தமான ஒரு கசப்பு வெறுப்பு பிரச்சாரம் மேற்கு நாடுகள் தங்கள நலன்களை அடைகிறதுக்காக செய்கிறது. அதே மாதிரியான ஒரு பாணியில நிறைய கான்ஸ்பிரசி தியரி, சதி கோட்பாடுகளை எல்லாம் பின்னணியில வச்சுக்கொண்டு நீங்களும் உங்களுடைய இப்ப நீங்க சொன்ன கருத்துக்கள் மாதிரி இந்த விடுதலை போராட்டம் ஒன்றுமில்லாத ஒரு பொருளற்ற ஒரு தூசண்ட ஒரு வெறுப்பு கசப்பு பிரச்சாரத்தை நீங்க செய்கிறீங்க. அது என்ன நடக்குது என்று சொன்னால், தமிழ் மக்களினுடைய ஒரு அரசியல் தீர்வை நோக்கிய அவர்களுடைய அந்த எதிர்காலத்துக்கு மிக பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது என்று, அதாவது ஒட்டுமொத்தமாகவே தமிழ் மக்கள் சும்மா தேவையில்லாம போராடினார்கள், அவர்களுக்கு எதுக்கு தமிழீழம், அங்கே ஒன்றும் நடக்கலை என்று சொல்லி வரலாற்றை இருட்டடிப்பு செய்து அதை பிழையான ஒரு பொருள்கோடல் மூலமாக நீங்க அதை தனிப்பட்ட ரீதியில செய்யல. உங்களுடைய நேர்காணல்கள்ல வாரவர்கள் எல்லாருமே இந்த மேற்கு நாடுகள் எப்படி மற்ற பாதிக்கப்பட்ட ஒடுக்குமுறைக்குள்ளாகிற மக்களுடைய போராட்டங்களை, இந்த அல்கைதாவை உருவாக்கினது, ISS உருவாக்கினது இதே நாடுகள் தான். சரியோ, தாலிபானை கொண்டு வந்து இதாண்டுட்டு தாலிபான் கையிலேயே ஆப்கானிஸ்தானை கொடுத்துட்டு போய் இன்னைக்கு தாலிபான் இன்னும் பெண்களுக்கு எதிரான சட்டங்களை, கடுமையான சட்டங்களை அந்த நாடுகள்ல கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு பிறகும் தாலிபானுக்கு எம்பசி திறக்கிறதுக்கு இங்க மேற்கு நாடுகள் அனுமதி கொடுத்து கொண்டுதான் இருக்கு. தேவைக்கு ஏற்படும் போது யார பயங்கரவாதியாக்கவனும், யார தீவிரவாதியாக்கவனும், யார இன்றைக்கு சிரியா ஜனாதிபதி மேலேயும் அதே குற்றச்சாட்டு. அவர் ஒரு அல்கைதா உறுப்பினர், இன்றைக்கு அவருக்கு கையை கட்டிக்கொண்டு அமெரிக்கா இல்ல ஜெர்மனியில எல்லா இடமும் பாரு. அப்ப நீங்க உங்கள் மேல வைக்கிற இதனுடைய கடைசி கேள்வி, நீங்கள் ஒரு கசப்பு வெறுப்பு ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டுகளை தனிய விடுதலை புலிகள் அமைப்பு மேல செய்கிறதால, ஏன்னா விடுதலை புலிகள் அமைப்பு மட்டும்தான் கடைசி வரையும் அந்த தமிழ் மக்களுக்கான ஒரு சுதந்திரம், சுய நிர்ணய உரிமைக்காக கடைசி வரையும் போராடினது. அதுல நிறைய சரி விளைகள் விஷயங்கள் இருக்கு, அதுல கண்டிக்க முடிய விடுதலை புலிகள் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று யாரும் சொல்லவில்லை. ஆனால் விடுதலை புலிகள் என்ற அமைப்பை அல்கைதா போன்ற தீவிரவாத பயங்கரவாத அமைப்புகளோடு ஒரு மக்கள் அமைப்பை, மக்களின் அதுல இருந்தவர்கள் எல்லாம் தமிழீழ மக்களுடைய பிள்ளைகள். அங்க ஒரு தரம் வந்து வேற நாடுகள்ல இருந்து செத்தா சொர்க்கம் கிடைக்கும் என்று சொல்லி சேர்த்தாக்கள் இல்ல. அவர்களை நீங்கள் ஒட்டுமொத்தமாக இப்படி சிறுமைப்படுத்துறது, மலினப்படுத்துறது மக்களுடைய இளம் தலைமுறையோட மனதில் ஒரு குற்ற உணர்ச்சி. அவர்கள் நாங்கள் ஒரு பலகீனமான இனம், நாங்கள் ஒரு கெட்ட இனம், நாங்கள் ஒரு குற்ற உணர்வு மனப்பான்புக்குள்ள தள்ளுற மாதிரியான அந்த பிரச்சாரத்தை நீங்க செய்யறீங்க. அது ஆரோக்கியமான எதிர்காலத்துக்கு நல்லது அல்ல என்றதால சில ஆட்கள் சரியான முறையில உங்களுக்கு சொல்ல வலிக்கிறார்கள். நீங்க அதை கீழே வந்து பதிவுகள்ல போடுறார்கள். பெரும்பாலும் நீங்க சொல்றீங்க, நீங்க எல்லா பதிவையும் பாக்குறீங்க, எல்லா கருத்தையும் கேட்கிறீங்க. ஏன்னா சில 10 பேர் வந்து நீ ஒரு அவண்ட மகன், இவண்ட மகன், நீ ஒரு சிங்களவன் என்று திட்டுறத நீங்க நினைச்சு கொண்டு நல்ல ஆரோக்கியமான பதிவுகள் போடுறவர்களையும் நீங்க தவிர்க்கிறீங்களோ தெரியல. இவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? விடுதலை புலிகளை வந்து நான் இந்த இடத்திலையும் பாசிஸ்டுகள் என்று பதிவு செய்யல, அல்லது அவர்களை பயங்கரவாதிகள் என்றோ சொல்லல. நான் அவர்கள் ஒரு போராட்டத்துக்காக வந்தார்கள், மக்களுடைய உரிமைக்காக போராட்டத்துக்காக வந்தவர்கள் என்றதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா விடுதலை புலிகளுடைய தலைமை வந்து இந்த விஷயங்களை வந்து அவர்களுடைய உயிர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதுல வந்து அவர்கள் எவ்வளவு தூரம் அதுக்கு மதிப்பளித்திருந்தார்கள் என்றது மிகப்பெரிய கேள்வி. அதாவது நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி இது ஒரு கிரிக்கெட் ஸ்கோர் மாதிரி ஒரு பாதையில தான் போயிருக்கு. அடுத்தது வந்து நீங்கள் ஒருவருடைய உயிரை உங்களுக்கு தருகின்ற பொழுது அந்த உயிரை அது மகா உன்னதமானது. ஒருவனுடைய வாழ்க்கையில மிக உன்னதமான விஷயம் உயிர் வாழ்றது. அந்த உயிர் வாழ்றதுக்கு உயிர் வாழ்க்கைய வந்து அல்லது அந்த உயிரை வந்து வேற ஒரு உரிமைக்காக பணியம் வைக்கிறதுல வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. ஒரு விபத்துல ஆக்கள் சாகலாம், நீங்கள் ஒரு போராட்டத்துல சில பேர் சாகலாம்.
ஆனா சாகிறத வச்சே போராட்டத்தை கொண்டு போறதுன்றதுல அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து மிக முட்டாள்தனமானது. அது குறிப்பாக ஒரு சிறுபான்மை இனத்துக்கு அது கெட்டித்தனம் அல்ல. நாங்கள் முதலாளித்துவ ராணுவம் அல்ல, நாங்கள் அமினிஷன் அல்ல. தமிழ் மக்கள் பெற்றுக் கொடுத்த உயிர்கள் வந்து வெடிகுண்டுகள் அல்ல நீங்கள் நினைச்ச அளவுக்கு பாவிக்கிறதுக்கு. அது நீங்கள் தவிர்க்க முடியாத ஒரு கட்டத்துலதான் அந்த உயிரிழப்பை நீங்கள் வாங்கிக்கணும். இது வந்து வெஸ்டர்ன் கொள்கை அல்ல, இது மேற்குலகத்துல படிச்சுட்டு வந்து இங்க புலம்புற விஷயம் இல்ல. உயிர் முக்கியத்துவம் என்றது இந்த மேற்குலகம் வர முதலே கீழத்தைய நாடுகள்ல மிக உன்னதமாக போற்றப்பட்டது. இப்ப மேற்குலகம் வந்து என்ன செய்தா தான் துவக்க கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு போட்டு நீ எல்லாரையும் சுட்டு தள்ளண்டு விட்டது. இதுதான் மேற்குலகம் செய்தது. மேற்குலகம் வந்து இங்கிலாந்துக்காரன் அமெரிக்காவுக்கு போய்க்கல, அவன் அமெரிக்காவை கண்டுபிடிக்கல, அமெரிக்காவில இருந்த பூர்வீக மக்களை கொலை செய்தது. அதே மாதிரி ஆஸ்திரேலியாவுக்கு போய்க்க ஆஸ்திரேலியாவில இருந்த பூர்வீக மக்களை கொலை செய்த அந்த படுகொலைகள் மத்தியில தான் இவை இந்த ஜனநாயகம் கட்டுப்பட்டது. நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ நீங்கள் சொல்கின்ற இந்த விடுதலை புலிகள் அமைப்பு உட்பட இவர்கள் எல்லாருமே வெவ்வேறு அமைப்புகள் நிறுவனங்களுடைய புலனாய்வு கையாள்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். அதாலதான் இந்த ராஜீவ்காந்தி இந்த கொலை என்ற வேற மற்ற கொலைகள் என்றாலும் நடந்திருக்கு. இதை புரிந்து கொள்றதுக்கான அரசியல் அங்க இருக்கே. எங்களுடைய விடுதலை புலிகளை நாங்கள் ஏன் தொடர்ந்து விமர்சிக்கிறோம் என்று திருப்பி கேட்கிறீங்களா? விடுதலை புலிகள் நீங்கள் மற்ற எல்லாருக்கும் போராட உரிமை இல்லை என்று சொல்லி விடுதலை போராட்டத்தை மொத்த குத்தகைக்கு எடுத்தா பிறகு நாங்கள் மற்றவர்களை விமர்சிக்க இயலாது. நீங்கள் ஆயுதம் முனையில அவர்கள் ஆயுதங்களை பறித்து அவர்களுடைய தலைவர்களை கொலை செய்திருக்கிறீங்க. நீங்கள் உங்களுக்கு போராட எந்த உரிமையும் இல்லை, போராட உரிமை இல்லைன்னு அவர்கள் நாட்டை விட்டுட்டே போய்க்கல. நீங்க கொழும்புல இருந்து பிரேமதாசாவோட காலத்துல கொழும்புல வெளிநாட்டுக்கு போக இருந்த ஆட்களை எல்லாரையும் நீங்கள் இலங்கை அரசாங்கத்தினுடைய ஹெலிகாப்டர்ல போய் சுட்டிருக்கிறீங்க. அங்க இருந்து வாகனங்கள்ல கடத்தி கொண்டு வந்திருக்கிறீங்க, வந்து படுகொலை செய்திருக்கிறீங்க. அப்ப அதுக்கு பிறகு வந்து இந்த போராட்டத்துக்கு இவ்வளவு பேர் செத்ததுக்குமான முற்றுமுழுதான பொறுப்பு வந்து பிரபாகரனுக்கும் விடுதலை புலிகளுக்கும் தான் மிக முக்கியமான பொறுப்பு இருக்குது. இப்பவும் வந்து நாங்கள் படுகொலை செய்த எல்லாரும் சரி என்று நியாயம் பிளக்கிறத முதல்ல அதை நிப்பாட்டணும். எல்லா இயக்கமும் மற்ற இயக்கங்கள் அதை ஏற்கனவே செய்திருக்கு, விடுதலை புலிகளும் அதை நிப்பாட்டணும். நாங்கள் தவறுகள் விட்டுட்டோம். இந்த தவறுக்கு இந்த 200-2 லட்சம் மக்கள் செத்ததுக்கு எங்களுக்கும் பொறுப்பு இருக்கு. இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. இலங்கை அரசாங்கத்தை பொறுப்பு இல்லைன்னு நாங்கள் சொல்லல, நான் அப்படி சொல்ல வரே இல்லை. இலங்கை அரசாங்கத்துக்கும் பொறுப்பு இருக்குது. ஆனா இலங்கை அரசாங்கத்திலும் பார்க்க முக்கியமான பொறுப்பு விடுதலை போராட்டத்தை நடத்தினவர்களுக்கு இருக்குது. அப்ப இன்னொருக்கா விடுதலை போராட்டத்தை நடத்தணும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீதரன், எங்களுடைய துவக்குகள் எல்லாம் எங்களுக்கெல்லாம் துவக்கு பாவிக்க தெரியும், எங்களுக்கெல்லாம் சவப்பட்டி அடிக்க தெரியும் என்று சொல்லுறவர்கள் வந்து அன்றைக்கு தமிழர் விடுதலை கூட்டணி எப்படி மக்களை உணர்ச்சி வசப்படுத்தி பிரபாகரன் போன்றவர்களை படுகொலையாளிகளாக மாத்திச்சதோ அதே பாதையில திருப்பியும் போகக்கூடாது. நீங்கள் இந்த மாவீரர்கள்ல நீங்கள் கும்பிடுங்கோ, எல்லாம் செய்யுங்கோ. ஆனால் இவர்களை வந்து இந்த குளோரிஃபை பண்ணி திருப்பி கனவேற மாவீரர் ஆக்காயுங்க. ஏற்கனவே மாவீரர்கள் ஆகணும் என்று லைன்ல நிக்கணும் காயப்பட்ட போராளிகள், அவர்களை முதல்ல காப்பாற்றுங்க. அதுக்கு உங்களுக்கு முழு பொறுப்பும் இருக்குது. இலங்கை அரசாங்கத்துக்கும் இல்ல, ஏனையாக்களுக்கும் இல்ல. விடுதலை புலிகள் இருந்து இந்த வெளிநாட்டுகளுக்கு வந்தவர்கள், விடுதலை புலிகளின் தளபதிகளாக இருந்து இந்த வெளிநாட்டுல வந்து வாழ்கிறவர்கள், விடுதலை புலிகளுக்கு ஆள் சேர்த்து கொடுத்தவர்கள், இது எல்லாரும் உங்களுக்கு பொறுப்பு இருக்குது இதைய காப்பாற்றுறதுக்கு. அத முதல்ல செய்யுங்க. மற்றது கொலை வந்து எந்த கொலையும் நியாயமானது அல்ல, எந்த படுகொலையும் நியாயமானது அல்ல, அதை ஏற்றுக்கொள்ளுங்க. மற்றது நீங்கள் இன்றைக்கும் போய் நின்று கொண்டு சர்வதேச ஐக்கிய நாடுகள் சபையையும் அமெரிக்காவையும் பிரித்தானியாவையும் நம்பிக்கொண்டு அரசியல் செய்கிறத முதல்ல நிப்பாட்டுங்க. எங்களுடைய பிரச்சனையை நாங்களே தீர்வு காண்றதுக்கான ஒரு வழியை நீங்கள் போய் பிரித்தானியாவில் உள்ள மக்களையும் சுவிஸ்ல உள்ள மக்களையும் வச்சுக்கொண்டு உங்க இந்த பிரச்சனையை தீர்க்கிறாது. நீங்கள் பேசி தீர்க்க வேண்டியது சிங்கள மக்களோட, பௌத்த அமைப்புகளோட, அவர்களோட பேச்சுவார்த்தைக்கு டயலாக்க திறவுங்க. இங்க போய் நின்று வெளிநாட்டுல உள்ள புலனாய்வு கட்டமைப்புகளோட சேர்ந்து கூத்தடிக்கிறதால இலங்கையில பிரச்சனை தீராது. அதுக்கு சரியா அதுக்கு என்ன விளைவுகளை கண்டிருக்கிறோம்னு நாங்க பார்த்துட்டோம். வந்து இலங்கை மக்கள், சிங்கள மக்கள், முஸ்லிம் மக்கள், எல்லா மக்களும் இணைந்து இந்த பிரச்சனையை தீர்க்கணும். அங்க ஒரு நல்லுறவு வர வேணும். நாங்கள் தனியா ஈழம் காணணும் என்ற குஷியில செய்த கடைசியா என்னத்தை கண்டிருக்கிறோம்டா, 75 வருஷம் பின்னுக்கு கொண்டே விட்டுட்டோம். 200,000 பேர், 2 லட்சம் பேரை நாங்க இழந்துட்டோம். இந்த சமூகம் வந்து அந்த 50,000 போராளிகளும் வந்து கிட்டத்தட்ட 15 வயதுல இருந்து ஒரு 40 வயதுக்கு இடைப்பட்டவர்கள்.
ஒரு சமூகத்தின் மனித வளம். அந்த வளத்தை எந்த வித பிரயோசனம் இல்லாம கொண்டே முடிச்சிருக்கிறோம். ஏன்னா எங்கள்கிட்ட அரசியல் இருக்கேன். இந்த இடத்த கடைசியா நான் ஒரு முத்தாய்ப்பா சொல்லி விடுறேன். உங்களுடைய அந்த ஆதங்கம், கோபம் பலதுல நியாயம் இருக்கு. நீங்க எங்கட வளம் வீணாக்கப்பட்டிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்கள். ஆனா இன்னும் ஒரு பெரும்பான்மையான தரப்பு அது வீணா போன உயிர்கள் என்று அவர்கள் கருதவில்லை. அது எங்களுடைய மக்கள் தாங்கள் வாழுகிற பாரம்பரியமாக வாழ்ற பூமிகளில சுதந்திரமாக எந்த ஒரு அடக்குமுறைக்கும் உட்படாமல் தாங்களே ஆளுகிற உரிமையோடு வாழ்றதுக்கான ஒரு நிர்பந்தத்தை அதை பெற்றுக் கொடுக்கிற ஒரு இதை உருவாக்கி இருக்குன்னு நம்புகிறார்கள் அவர்கள். இல்ல அது எந்த உயிரும் வீணா போன உயிரென்று சொல்லி அந்த உயிர்களை நாங்க மலினப்படுத்த. அதே மாதிரி இந்த பிரச்சனையில இலங்கை ராணுவத்தில தரப்பிலையும் ஆயிரக்கணக்கான இன்னொரு விடுதலை போராட்டத்தை அடக்குறதுக்காக இன்னொரு மக்களுடைய அவர்களும் முன்னுக்கு வரையில பிரச்சனையை பேசி தீர்க்கிறதுக்கு அவர்களும் வரையில. அவர்களும் ஆயுத முனையில இத முடிக்கத்தான் விரும்பினவர்கள். இல்ல நான் சொல்றதை சொல்லி முடிச்சிடுறேன். ஆகவே இதுல யாரு சரி யார் பிழைக்கப்பால இனி வாழுகிற இனி இருக்கிற நாட்டிலும் சரி வெளிநாட்டுக்கு வந்தவர்களும் சரி அவர்களுக்கு ஒரு சுகமடைகிற காலப்பகுதி, ஒரு ஹீலிங் காலம் ஒன்று தேவை. அவர்கள் இப்ப 16 வருஷமாக தொடர்ந்து அந்த ஹீலிங் அவைக்கு கிடைக்கல. இந்த யுத்தத்தால நேரடியாக உங்களுக்கு நீங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க, நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன், எனக்கு தெரிஞ்ச இந்த குடும்பத்தில் உள்ள எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப இருக்கிற பிரச்சனை எப்பவும் சிங்கள இனம் பெரும்பான்மையாக இருக்கிறதால அங்க இருக்கிற ஏனைய சிறுபான்மை மக்களோ இனங்களோ முதல்ல பெரிய விட்டு கொடுப்புகளை செய்ய வேண்டும் என்ற ஒரு துணியும் உங்களோட இன்டர்வியூல இருக்கு. சிங்கள இந்த பிரச்சனைகளின் மூலகாரமே நாங்கள் ஒரு மதங்கள் அற்ற ஒரு கட்டமைப்பை தான், அரசாங்க கட்டமைப்பை தான் எதிர்பார்க்கிறோம். இலங்கை அரசியல் அமைப்புல பௌத்த மதத்தை கொண்டு உள்ள நுழைச்சு பௌத்தத்தை அரசியலுக்குள்ள இழுத்து கொண்டு வந்தவர்கள் சிங்கள அரசியல்வாதிகள். இன்றைக்கு சிங்கள அரசியல்வாதிகள் விரும்பினாலும் கூட இலங்கையில ஒரு நீடித்த சமாதானத்தை அடைகிறதுக்கு அதே பௌத்த சமயம் தான் தடையலா இருக்குது. எங்கடையாக்கள் போய் முக்கியமாக அதுல அஸ்கிரிய மல்பத்த பீடங்கள் பெரிய பௌத்த பீடங்கள் இருக்கு. அவைகளை மீறி அங்க வேற லோக்கல் பிக்குமாரோட கதைச்சு இந்த பிரச்சனைகள் தீர்வுபடாது. இதுக்கு ஒரு சர்வதேச அழுத்தம் ஒன்று தேவை என்றதாலதான் இந்த பிரச்சனைகள், இந்த இனப்பிரச்சனை சர்வதேசமயப்படுத்தப்பட்டது. அதனால இந்த சர்வதேசம் எல்லாம் நல்லவர்கள் எங்களுக்கு கை கொடுத்து அவர்கள் உங்களுக்கு தேவை ஏற்பட்டால் எங்களுக்கு கை கொடுப்பார்கள், தேவை ஏற்படாட்டி கொடுக்க மாட்டார்கள். அதையும் தமிழ் மக்கள் உணர்ந்துதான் இருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். நான் இந்த இடத்துல சொல்றேன், இங்க யாரும் கெட்டவ நல்லவ போனவே இல்லை. எல்லாரும் தங்களால முடிஞ்ச பங்களிப்பை செய்திருக்கிறார். இழந்த சிங்கள உயிர்களா இருந்தாலும் தமிழ் உயிர்களா இருந்தாலும் இஸ்லாமிய உயிர்களா இருந்தாலும் எல்லாம் மதிக்கப்பட வேண்டியதுதான். இன்றைக்கு நடக்கிற இந்த உலகத்துல உயிர்களுக்கு எந்த ஒரு மதிப்பும் இல்லை. அது வடக்கு கிழக்குல இலங்கையில இல்ல ஆப்கானிஸ்தானில இல்ல, உலகத்துல எங்கேயும் இல்லை. அதனால உங்களோட ஆதங்கம், உங்களுடைய அந்த மனிதாபிமானம், உங்களுடைய அந்த வலி தெரியுது உங்களோட இதுல. நான் இந்த கேள்விகள் எல்லாம் கேட்டதே பல பேர் உங்கள் மேல உங்களுடைய தரப்பு நியாயத்தை புரிஞ்சு கொள்ளாமல் ஒருவேளை நீங்கள் சொல்றதெல்லாம் சரியான்னு சொல்ல முடியாது, சிலதுல கருத்து முரண்பாடுகள் இருக்கு. அத ஒரு ஆக்கபூர்வமா எதிர்கொள்ளணும். அதை ஒரு வசைப்பாடுதல் மூலமாக எதிர்கொள்ளாமல் நேர்மையாக அணுகும்படி இந்த பதிவுறவர்களிடமும் கேட்டுக்கொள்கிறேன். இது இங்க அப்சல்யூட் எதுவும் கிடையாது. அப்சல்யூட்டான ட்ரூத் உண்மை என்றது அது ஒரு சப்ஜெக்டிவ் மேட்டர். அதாவது சில பேர் அதை ஒப்ஜெக்டிவா பார்க்கணும், அப்படி இல்லை. அது ஒரு சப்ஜெக்டிவ் மேட்டர். அது காலத்துக்கு இடத்துக்கு அந்த கோணத்துக்கு ஏற்ற மாதிரி அது மாறும். இப்ப ஒரு உயிரை கொள்றது சரியா பிள்ளையாண்டால் அது ஒரு ஒப்ஜெக்டிவ் மேட்டர். ஒரு உயிரை கொலை செய்வது அது பிள்ளை. இந்த மற்ற பல்வேறு உண்மைகளை பொறுத்த வரைக்கும் அது நீங்கள் அவர் உண்மையை கெட்டவரா நல்லவரான்றதெல்லாம் சப்ஜெக்டிவான மேட்டர். அது மாறிக்கொண்டே இருக்கும். மற்றது இதுல நாங்கள் ஒரு சலாப்பலான ஒரு முடிவுக்கும் வரையலாது. இப்ப நாங்களே சர்வதேசத்திட்ட புறம் போயிலேன்றது கடந்த காலங்கள்ல தவறுகள் நடந்திருக்கு. இதுல எந்த சலாப்பலும் கிடையாது. அந்த தவறு அதுக்கு மன்னிப்பு கூறப்பட வேண்டும். எந்த உயிரை கொள்றதுக்கும் யாருக்கும் எந்த அருகதையும் கிடையாது. அடுத்தது போராட்டம் என்றது உயிர்களை காக்குறதுக்காகவும் உரிமைகளை பேணுறதுக்காகவுமே இருக்கணுமே ஒழிய உயிரை பணியம் வச்சு எந்த போராட்டத்தையும் வெல்றதால எந்த யோசனமும் கிடையாது. அடுத்தது இலங்கையுடைய அரசியல் தீர்வுன்றது
இலங்கையில உள்ள மக்களுக்குள்ள தீர்க்கப்படுறதன் மூலம்தான் நாங்கள் இழப்புகளை குறைந்தபட்சம் குறைச்சு கொள்ள முடியும். இதை இலங்கை அரசாங்கம் பேச்சுவார்த்தைக்கு வந்து வரையிலையா, முதல்ல நாங்கள் ரெடியா இருக்கணும். நாங்கள் அந்த பேச்சுவார்த்தைகளை மனப்பூர்வமா ஈடுபட்டிருக்கோம். அது நடக்க இல்லை, அது நடத்தப்பட வேண்டும். இந்த ஹீலிங் ப்ரோசஸ் வந்து எல்லாருக்கும் இருக்குது. ஹீலிங் ப்ரோசஸ் வந்து விடுதலை புலிகளுக்கும் ஹீலிங் ப்ரோசஸ் தேவை, விடுதலை புலிகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் ஹீலிங் ப்ரோசஸ் தேவை, சிங்கள மக்களுக்கும் ஹீலிங் ப்ரோசஸ் தேவை. அப்ப நாங்கள் வந்து ஒரு பேச்சுவார்த்தை ஒரு சுமூகமான ஒரு காலகட்டத்துக்கு வந்து அரசியல் தீர்வு எடுக்கிறதன் மூலமாகத்தான் அடுத்த கட்டமாக போகும். ஏக பிரதிநிதித்துவம், நாங்கள் தமிழ் தேசியம்தான் எல்லாத்துக்கும் தீர்வு காணும் என்ற இந்த பைனரி கொள்கைகள் இருக்குதானே, இது இல்ல. தமிழ் சமூகம் வந்து ஒரு பன்மைத்துவமான சமூகம். அது பல்வேறு கருத்தியல்களையும் தனக்குள்ள கொண்ட சமூகம். அதுல பல்வேறு பிரிவுகளும் இருக்குது. அதுல கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், இந்துக்கள் இருக்கிறார்கள், முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், மத நம்பிக்கையற்றவர்கள் இருக்கிறார்கள். இவ்வாறு பல்வேறு பிரிப்பினர். இது எல்லாரையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். சும்மா ஒற்றுமை என்ற ஒரு மண்ணாங்கட்டி கோஷத்தை வச்சுக்கொண்டு எல்லாரையும் ஒன்றாவா என்று சொல்லலாது. நீங்கள் வந்து ஒற்றுமை என்றது என்னென்ன, நீங்கள் எல்லாரையும் அந்தந்த பண்புகளோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாரும் ஒரு குடையின் கீழ் வாங்கோ, எல்லாரும் ஒண்டா நிப்பம் என்றது உண்மையிலேயே ஒரு அர்த்தமற்ற. எல்லாரும் ஒண்டா வரணும். இப்ப எல்லா கொலைகள் நிறுத்தப்பட வேணும், எல்லா கொலைகளும் தவறு என்று அந்த அடிப்படையில தான் நீங்கள் உண்ணாணிக்கலாமே ஒழிய மற்றபடி அப்ப இந்த விஷயங்களை பார்க்க வேணும். இலங்கை இனப்பிரச்சனையுடைய தீர்வு இலங்கைக்குள்ளதான் தீர்க்கப்பட வேண்டும். அந்த மனித உரிமைகள் என்று சொன்னா மனித உரிமைகள் எல்லாருக்கும் பொதுவானது. சிங்கள மக்களுக்கு இருக்கிற மனித உரிமை தான் எங்களுக்கும் இருக்குது, எங்களுக்கு இருக்கிற மனித உரிமை தான் புலோட்டுக்கும் இருக்குது, புலிக்கும் இருக்குது, புலோட்டால கொல்லப்பட்டவர்களுக்கும் இருக்கு, புலியால கொல்லப்பட்டவர்களுக்கும் இருக்கு. நாங்கள் ஒரு செலக்டிவா போகல. அது நான் நினைக்கிறேன் நல்ல ஒரு நீண்ட உரையாடல் என்று நான் நினைக்கிறேன். ஆனா இப்ப விமர்சனங்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தொடர்ந்து அந்த விமர்சனங்களை வைக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. அவரவர் தன்னுடைய அறிவு நிலைக்கு ஏற்ற மாதிரி விமர்சனங்களை வைப்பார்கள். நல்ல விமர்சனங்கள், ஆரோக்கியமான விமர்சனங்களை நாங்கள் தொடர்ந்து ஏற்றுக்கொள்வோம். இல்லைன்னா மற்ற விமர்சனங்களை புறக்கணிச்சுட்டு போவோம். இடக்கிட நாங்கள் இவ்வாறான விமர்சனங்கள்ல இருந்து வார கேள்விகளை நாங்கள் இப்படி உரையாடி கொள்றது நான் நல்லமன் நினைக்கிறேன். பொதுவாகவே என்னுடைய ஒரு ஆசிரியராக என்னுடைய குரல் வந்து இப்போ ஒரு தடிப்பானதாகவும் ஒரு என்ன சொல்றது, ஒரு கோலோச்சுற மாதிரியும் தான் இருக்கும். அது என்னுடைய இயல்பு, என்னுடைய தொழில் இயல்பும் அப்படியா போச்சு. நன்றி. இந்த உரையாடலுக்கு நன்றி. நன்றி கங்கா. நன்றி.